வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் காலை 6:15 மணிக்கு சுவாதி படுகொலை செய்யப்பட்டதில் இருந்து இப்போது 80 நாட்கள் கடந்திருக்கின்றன. சமீபத்தில் கோயம்புத்தூரில் தனியா என்கிற பெண் அவரை காதலித்தேன் என்று சொன்ன ஒருவரால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள், என்னடா காதல் இது, காதலிக்கும் பெண்ணை எப்படி குத்தி கொலை செய்ய முடியும் என்கிற கேள்வியை ஒரு பக்கம் எழுப்புவதோடு, இன்னொரு பக்கம் இதற்கு சமூகவியலாளர் கொடுக்கக்கூடிய விளக்கமும் விசித்திரமாக இருக்கிறது. 7G ரெயின்போ காலனி போன்ற படங்கள் வந்துதான் தமிழ் சமூகம் இப்படி கெட்டுப்போய் கிடக்கிறது என்று ஒரு பக்கம் அவர்கள் வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் சமூகத்தில் நடப்பதை சினிமா பிரதிபலிக்கிறது, சில நேரங்களில் உண்மை நிகழ்கிற சம்பவங்கள் திரைப்படத்தில் பார்ப்பதை விட கொடூரமானவையாக, விசித்திரமானவையாக, வினோதமானவையாக இருக்கின்றன. அந்த வகையில் தான் தனியாவின் படுகொலையோ அல்லது தூத்துக்குடி சர்ச்சில் நடைபெற்ற பிரான்சினாவின் படுகொலையோ நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ் சமூகம் இது போன்ற படுகொலைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை விட எப்படி எதிர்கொண்டு வருகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது போன்ற பையன்கள், இதே போன்ற 20 வயதிலிருந்து 25 வயது வரை இருக்கக்கூடிய பையன்கள் பெண்களை பற்றி என்ன விதமான ஐடியாக்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு பெண் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால், இல்லை என்று சொல்லிவிட்டால் அதை ஒரு புன்னகையோடு ஏற்றுக்கொண்டு போவது என்பது எவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு பழகுவது, அதாவது இளம் பிராயத்திலேயே டேக்கிங் எ நோ, இல்லை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அதை ஒப்புக்கொண்டு, அதை அக்னாலஜ் செய்து கொண்டு, அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து என்ன என்று போகக்கூடிய ஒரு விஷயத்தை அதையும் திரைப்படங்கள் சொல்லி இருக்கின்றன. வசூல் ராஜா படத்தில் கமல்ஹாசன் சொல்லும் போது ஒரே காதல் என்பது இல்லையடா என்று அதில் ஜாகிர் என்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சொல்வது போல அதை கொண்டு செல்வார். இது போன்ற விஷயங்களும் ஏற்கனவே படங்களில் சொல்லப்பட்டுதான் வருகின்றன. ஏன் ஸ்டாக்கர்ஸ், அதாவது ஒரு பெண்ணை தொடர்ந்து வன்முறை செய்யக்கூடியவர்களை மட்டுமே முன்னுதாரணமாக இளம் பிராயத்து பிள்ளைகள் எடுக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும். வேறு உதாரணங்களும் மாற்று உதாரணங்களும் இருக்கின்றனவே படங்களில். அதை பற்றி நாம் ஏன் பேசக்கூடாது? அதை பற்றி ஏன் மாணவர்களிடம் சொல்லக்கூடாது? கல்லூரி வளாகத்தில் சொனாலி என்கிற பெண்ணை வகுப்பறைக்குள்ளே ஒரு மாணவன் வெட்டிக் கொள்கிறான். இது போன்ற சம்பவங்களை நாம் ஒரு உரையாடலாக மாற்றி, பையன்கள் பெண் வேண்டாம் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டாக வேண்டும், பின்தொடர்ந்து சென்று இது போல அவர்களுக்கு திருமணம் நிச்சயமான நிலையில் பிரான்சினாவுக்கு நடந்தது போலவோ தனியாவுக்கு நடந்தது போலவோ அவர்கள் இது போன்ற படுபாதக செயலில் ஈடுபடக்கூடாது. டேக்கிங் எ நோ வாழ்வின் ஒரு பகுதி, ஒரே காதல் என்பது இல்லை என்கிற விஷயங்களை நாம் பகிரங்கமாக பொதுவெளியில் பேசியாக வேண்டும், ஊடக வெளியில் பேசியாக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அக்செப்ட் எ நோ வித் எ ஸ்மைல் என்கிற ஒரு விஷயத்தை கல்லூரி மாணவர்களை பேசுகிற ஒரு தொடர் விஷயத்தை, கான்வர்சேஷனை, உரையாடலை இப்போது .com இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கிறது. இந்த செய்தியோடு நீங்கள் இணைந்திருங்கள். இப்போது மொபைல் அப்ளிகேஷனில், செயலியில் நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரிலும் சரி ஆப் ஸ்டோரிலும் உங்கள் படத்தை போட்டு அக்செப்ட் எ நோ வித் எ ஸ்மைல் என்றோ, இல்லை என்பதற்கு பழகிக்கொள் என்றோ, இல்லைன்னா இன்பமா கிளம்பு என்றோ ஒரு வாசகத்தை போட்டு நீங்கள் அனுப்புங்கள். அது இப்போது .com பிரசுரமாகும். இது தமிழ் சமூகத்துக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வு பயணமாக இருக்கும். அதில் எங்களோடு நீங்களும் இணைந்து பயணம் செய்யுங்கள்.
இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.